பிரைஸ் தி லார்ட். அவர்கள் வாயில் உண்மை இல்லை, அவர்கள் உள்ளம் கேடுபாடு உள்ளது, அவர்கள் தொண்டை திறக்கப்பட்ட பிரேத குழி, தங்கள் நாவினால் இச்சகம் பேசுகிறார்கள். சங்கீதம் 5:9. அவர்கள் வாயில்னா துன்மார்க்கோட வாயில் உண்மை இல்லை. அவங்க உள்ள எப்பயுமே என்னென்னா கெட்டதையே சிந்தித்து கெட்டதையே நோக்கி போய் கொண்டு இருக்கும். அவங்க தொண்டைனா அவங்க வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தைகள் எல்லாம் ஆண்டவருக்கு அருவருப்பானதாக இருக்கும். அவங்க நாவினால் இச்சகம் அசுத்தமான வார்த்தைகளையே பேசுவாங்க. இந்த மாதிரி நம்ம இருக்கக்கூடாது அப்படின்னா ஆண்டவர்கிட்ட நம்ம ஆண்டவரை பற்றி கொண்டு ஆண்டவரோடு ஐக்கியமாக இருக்கும்போது தான் நம்ம ஆண்டவருக்கு பிரியமானவர்களாக நடக்க முடியும். இப்போ நம்ம ஜெபிக்கலாமா? ஸ்தோத்திரம் 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 அப்பா. அப்பா, துன்மார்க்கிற போல் நாங்கள் இல்லாதபடிக்கு எங்களுடைய ஆவி ஆத்மா சரீரத்தை நீங்கள் ஆளுகை செய்யுங்க ஆண்டவரே. உமக்கு பிரியமான ஒரு வாழ்க்கை வாழ, உமக்கு பிரியமான பிள்ளைகளாக இருக்க நீர் கிருபை செய்யுங்க. எங்கள் சிந்தனையை நீங்கள் ஆளுகை செய்யுங்க அப்பா. எங்கள் வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையும் உமக்கு பிரியமானதாக இருக்கட்டும் ஆண்டவரே. நீர் எங்களை ஆளுகை செய்கிற தயவிற்காக உமக்கு ஸ்தோத்திரம். நன்றி 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 அப்பா. இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென்.